Hi friends, welcome to Tutor Joss. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா PHP-ல நியூமரிக் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஃபைல் எடிட்டரில் என்னோட ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம நியூமரிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நியூமரிக் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீல்ங்கிற ஃபங்க்ஷன். சீல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேல்யூ பாயிண்ட், அதாவது ஃப்ளோட் வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளோட் வேல்யூவை நமக்கு வந்து ரவுண்ட் வேல்யூவாக பண்ணி காமிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட PHP டேகை ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோட PHP டேகை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம எப்பயுமே நம்ம வேல்யூ வந்து நம்ம கொடுக்க போகிற ஸ்ட்ரிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம நம்பரையும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். PHPயில் நம்ம வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி எப்பயுமே டாலர் சிம்பிள் போடுவோம். ஸோ $num ஈக்குவல் டு நான் நம்பர் வந்து 18.9ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த நம்பரை நம்ம வந்து எப்பயும் கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்க வேல்யூ வந்து 5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஒன்று ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா 19 சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி வேல்யூ எனக்கு ப்ரௌசர்லேயும் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எக்கோவில் ஃபஸ்ட் வந்து நான் என்னோடய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கணும். நான் இப்போ யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சீல். ஓகேங்களா, சீல்ங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு என்னோடய ப்ராக்கெட்குள்ளே என்னோடய வேரியபிள் என்னவோ என்னோடய வேரியபிளை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ப்ரௌசரில் நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம WAMP + ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் இப்போ பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீல் PHP. சரிங்களா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம கொடுக்குற வேல்யூ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஆட் ஆகி நம்ம கொடுத்த பாயிண்ட் வேல்யூ வந்து நமக்கு ரவுண்ட் வேல்யூவாக மாறும். இதே மாதிரியான அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutorjoss.com விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.